ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேரளா ஸ்டைலில் எப்படி தேங்காய் வச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது கேரளாவில் இருக்க சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாட்டியோட சமையல் தான் இது. வாங்க எப்படி ரெடி பண்ணாங்கன்றதை பார்க்கலாம். பாத்திரத்தில் மீன் பொரிச்ச எண்ணெயில் தான் நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம். நல்லா இது தக்காளியும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளி தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு பால் சைஸ் புளி எடுத்துருக்கோம். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே நல்லா மசாலாலாம் நல்லா கொதித்து வரதுக்குள்ளே தேங்காய் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கோம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த புளி தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ மீன் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை இதில் போட்டுக்கலாம். போட்டு மீன் நல்லா உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு சைடு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த சைடு குழம்பு கொதிச்சிட்டு இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தேங்காய் அரைச்சி வச்சு பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றி உப்பு புளி காரத்துக்கும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் மதியம் ரைஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.